ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? தமிழகத்தில் பெண்களுக்கு பாலியல் கொடுமை நடக்கும் போதெல்லாம் அதற்கு காரணம் பெண்கள் ஊர் சுற்றுவதும் வளர்ப்பு சரியில்லாமல் போவதும் தான் என கூறி வழக்குகளை நீர்த்து போக செய்வது திமுகவின் வழக்கமாக இருக்கிறது. ஆன்மீகம் வேண்டாம், ஒழுக்க அறநெறி வகுப்புகள் வேண்டாம், ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் போதும் என கூறும் பகுத்தறிவு பகலவர்கள்தான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலும் மாணவியை தவறாக பேசி எஃப்ஐஆர் விவரங்களை வெளியே கசியவிட்டு கீழ்த்தரமாக நடந்து கொண்டனர். அதேபோன்று தற்போதும் கோவை மாணவி விவகாரத்திலும் இந்த மாணவி 11 மணிக்கு ஆண் நண்பருடன் இருட்டை தேடியதுதான் சமூக சீரழிவு, அதனால்தான் குற்றம் நடந்தது என்று திமுகவின் கூட்டணி பேசி வருகிறது. இது குறித்து கடுமையாக திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறார். அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து